Hello friends, welcome to my channel Cook with Banu. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். இன்னைக்கு ரொம்பவும் ஹெல்த்தியான தோசை ரெசிபி பார்க்க போறோம். இதோட அளவுகளை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. பொன்னாங்கண்ணி கீரை அண்ட் முழு கோதுமை இது ரெண்டையும் யூஸ் பண்ணி புது விதமாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ரேஷனில் வாங்கின முழு கோதுமையை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி தண்ணி வடித்து மிக்ஸி பவுலில் ஆட் பண்ணியிருக்கோம். கூடவே ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக சீரகம், மஞ்சள் தூள், வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூட குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. பொன்னாங்கண்ணி கீரை இதுதாங்க. இந்த கீரையை ஒரு கைப்பிடி அளவு கழுவி ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துருக்கோம். எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு இப்போ தண்ணி ஆட் பண்ணி நம்ம கரைச்சிக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ தோசைக்கல் ஹீட் ஆனதும் கல்லில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ கரைச்சி வச்சுருக்கிற மாவை இதில் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ தோசை ஊற்றிட்டோம். இப்போ மேலால் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் தோசை நல்லா வெந்துருச்சு, இதை திருப்பி போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குன்னு. இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, அருமையான ஹெல்த்தியான தோசை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த தோசை ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஆட் பண்ணியிருக்கிற கோதுமையை ஊற வைக்காமல் முழுசாக அப்படியே ஆட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த தோசைக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம தேங்காய் சட்னி, குருமா, கார சட்னி, கிரேவி ஐட்டம்ஸ் எல்லாமே சூட்டபுளாக இருக்கும். இந்த கீரையை ரெகுலராக ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம எடுத்துக்கும் போது கண் பிரச்சனைகள், சர்ம பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.